ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, இப்போ வந்து நம்ம டிமாண்டி 2 காலனி மட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படத்தோட வசூல் விவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 திரைப்படம் வந்து பெரிய பெரிய சாதனைகள் வந்து படைச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஸோ கடந்த ஆகஸ்ட் 15 வெளியிருந்த திரைப்படம் தான் தங்கலான் மற்றும் டிமாண்டி காலனி 2. ஸோ இதில் வந்து பாரஞ்சித் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தங்கலான். ஸோ இந்த திரைப்படம் வந்து செம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து 2024 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமில் வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படமும் ஒன்று. ஸோ பாரஞ்சித் அண்ட் விக்ரம் கூட்டணியில் வந்து மாபெரும் எதிர்பார்ப்பாக ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் கொஞ்சம் ஒரு கலவையான விமர்சனத்தை தான் பெற்றுச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேப்பரில் ஆனாலுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படம் தான் நம்பர் 1 இருக்குது. ஸோ விக்ரமோட வித்தியாசமான நடிப்பில் விளைந்த இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து உலக அளவில் வந்து 75 கோடிக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இது வந்து விக்ரமுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஸோ பெரிய இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளோட விக்ரமுக்கு. அதன்படி பார்த்தா வந்து நம்மளோட டிமாண்டி காலனி 2, அதாவது தங்கலானுக்கு போட்டியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் டிமாண்டி காலனி 2. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுருந்துச்சு. இருந்தாலுமே வந்து நம்மளோட தங்கலான் அளவுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணலாம் கூட. ஸோ நம்மளோட அருள்நிதிக்கு வந்து இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நல்ல ஒரு திரைப்படத்தை சூஸ் பண்ணி செம்மையாக தான் இந்த திரைப்படம் ஓடிட்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படம் வந்து உலகில் வந்து கிட்டத்தட்ட வந்து 35 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இது வந்து அவரோட கரியருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஸோ அடுத்தடுத்து படங்களில் வந்து அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்பியே ஆகணும்.